12ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2வது வசனம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. எந்த மாசத்தை சொல்றாரு அப்படின்னு கேட்டா ஜனவரி மாசத்தை சொல்லல. திரும்பியும் சொல்றேன், அவர் எதை சொல்லல? ஜனவரி மாசத்தை சொல்லல. இஸ்ரவேலர்களுக்குள்ளே 2 வகையான கேலண்டர் உண்டு. இப்போ நமக்குமே பார்த்தீங்கன்னா 2 வகையான கேலண்டர் இருக்குது. 2 இல்லை, நிறைய வகை இருக்குது நமக்குலாம். இப்போ தமிழ் கேலண்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், ஆங்கில கேலண்டர்னு ஒன்று சொல்லுவோம். அது இல்லாமல் நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு மொழிக்காரங்களுக்கு ஒரு கேலண்டர் இருக்குது, ஒவ்வொரு மதக்காரங்களுக்கு ஒரு கேலண்டர் இருக்குது. ஏறக்குறைய 175 கேலண்டருக்கு மேலே இருக்குது, எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், வருஷத்தை மாற்றி அமைக்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆதாம் முதல் கொண்டு இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகிற அந்த நாள் வரைக்கும் ஒரு கேலண்டர் ஃபாலோ பண்ணப்படுகிறது, இஸ்ரவேலர்கள் ஃபாலோ பண்ற கேலண்டர். அது மட்டும் இல்லாம எகிப்தியர்கள் ஒரு கேலண்டர் என்ன செய்யறாங்க? ஃபாலோ பண்றாங்க. அந்த கேலண்டர்ல தான் 430 வருஷம் யார் வாழ்றது? இஸ்ரவேலர்கள் வாழ்ந்துட்டாங்க. சரி, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்க காலகட்டம் வரைக்கும் அவங்க கானான் தேசத்துக்குள்ள இருக்கிறாங்க. கானான் தேசத்து கேலண்டரை அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சரி, அதுக்கு முன்னாடி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் மெசொப்பொத்தாமியா தேசத்துல இருந்து வராரு. அப்போ பாபிலோனிய கேலண்டர் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு கேலண்டர் ஃபாலோ பண்ணாலும் தேவனுக்கு ஒரு கேலண்டர் இருக்கு. ஆதாமை அவர் படைத்ததுக்கு என்று ஒரு கேலண்டர் இருக்கு. நம்ம அந்த கேலண்டர் தான் பைபிள் ஃபாலோ பண்ணுது. அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது இப்போ நோவா காலத்துல இருந்து நியூவா ஆரம்பிக்குது. நோவா காலத்துல என்ன செய்யறாரு? நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜலப்பிரளயத்துக்கு பிறகு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்போ இஸ்ரவேல்கிட்ட ஒரு காரியம் சொல்றாரு, நீங்க 430 வருஷம் எகிப்துல என்னவா இருந்தீங்க? அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தீங்க. இன்னைக்கு உங்களை நான் விடுதலையாக்க போகிறேன். இந்த நாள் உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நியூ கேலண்டர் ஒன்று கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆரம்பிக்கிறார். அந்த நியூ கேலண்டரை இஸ்ரவேலர்களுக்கு ஆரம்பிக்கிறார். இதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கேலண்டரை கர்த்தர் ஆரம்பித்தார். நம்ம எல்லாருக்குமே ஒரு கேலண்டர் ஆரம்பிச்சார். எந்த கேலண்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனவரி 1 என்பது நாம் அபிஷியலாக யூஸ் பண்ணக்கூடியதான கேலண்டர். இதுக்கு பேர் கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு பேர். இது 10ஆம் நூற்றாண்டுல ஒரு குருமாரால உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தது ஜூலியன் கேலண்டர். இந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய கேலண்டர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கர்த்தர் நமக்கு ஒரு கேலண்டர் கொடுத்திருக்கிறார். எந்த கேலண்டர்? என்று ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள்ளே நீங்களும் நானும் புதிதாக பிறந்தோமோ அன்றில் இருந்துதான் நம்முடைய புது கேலண்டர் ஃபார்ம் ஆகுது. நாம கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த அப்பதான் நம்முடைய புது கேலண்டர் என்ன ஆகுது? ஃபார்ம் ஆகுது. மோகன் சியன அவங்களுடைய பத்திரிகையில் எடிட்டோரியல்ல அவங்களுடைய பர்த்டேவை பத்தி போடுவாங்க. அவங்களுக்கு எப்போ பர்த்டேன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, உலக பிரகாரமான பர்த்டேவை நான் கொண்டாடுறதே இல்ல, நான் எப்ப கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தேனோ அதுதான் எனக்கு உண்மையான பர்த்டே. அவங்க இன்னை வரைக்கும் அதான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கக்கூடிய அந்த பிறந்த கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தாலே நாம் கழுவப்பட்டோமோ, எப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் நம்ம மீட்கப்பட்டோமோ அந்த நாள், நம்ம யூசுவலா சொல்லணும்னா நான் ரட்சிக்கப்பட்ட நாள் நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நாள். அந்த நாள் தான் நம்முடைய கேலண்டராக இருக்கிறது. அப்படி நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. இந்த மாதம் உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருக்கிறது. அதுதான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் கேலண்டர்னு வச்சுக்கோங்க. ஆனா உலக கேலண்டர் ஃபாலோ பண்ணணும், வேற வழியில் நமக்கு சர்டிபிகேட்ல ஃபுல்லா அதான் இருக்கு, உடனே உலக கேலண்டர் இல்ல அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அது உலக பிரகாரமா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கேலண்டர். ஆனா ஸ்பிரிச்சுவலி சொன்னா, எப்ப ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தாலே நான் கழுவப்பட்டேனோ, ஒருவேளை நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு 10 வருஷம் ஆச்சுன்னா இப்பதான் உங்களுக்கு 10 வயசு, ஸ்பிரிச்சுவலி அப்படி நினைச்சுக்கலாம். ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாசம் வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக சொல்லி கர்த்தர் ஒரு கேலண்டரை ஸ்டார்ட் பண்றார். இந்த நாள் அவங்களுக்கு தொடங்குது பாத்தீங்களா? இஸ்ரவேலர்களுக்கு அந்த வருஷம் ஃபர்ஸ்ட் நியூ இயர் பிறக்குது. அந்த நியூ இயர் பிறக்கிற அன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நாள், மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறதான ஒரு நாள். ஏன்னா அவங்க 430 வருஷம் கழிச்சு என்ன ஆக போறாங்க? அவங்க விடுதலையாக போறாங்க. அவங்க அடிமைத்தனம் முடிவுக்கு வருகிறது. ஆனால் அதே நாள் எகிப்தியருக்கு மகா சங்காரமான நாள். 430 வருஷம் அவங்களுடைய ஆளுகை முடிவுக்கு வருகிறது. இதுதான் அந்த மாசம் பிறக்கிறதுல உள்ளதான ஒரு விஷயம். இப்ப நம்ம ஜனவரி 1 வருஷம் பிறக்குதுன்னு சொல்றோம். நம்ம சொல்றோம், நான் இந்த ஜனவரி 1 வருஷ கணக்கெல்லாம் பெருசா என்றது இல்ல. வருஷ வாக்கு தத்தம், மாச வாக்கு தத்தம் எதையும் நான் அவ்வளவு இதுவா எடுத்து, என்னை பொறுத்த வரைக்கும் 365 நாளும் எனக்கு வருஷ பிறப்பு தான். 365 நாளும் எனக்கு வாக்கு தத்தம் இருக்குது. எல்லா நாளும் கர்த்தர் என்னோடு கூட பேசிக் கொள்வார். நம்முடைய ஒவ்வொரு நிமிஷத்திலும் கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார். ஜனவரி மாசம் 1ஆம் தேதி தான் தீர்க்க தரிசனங்கிறத நான் என்ன செய்ய மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். எப்பப்பெல்லாம் எனக்கு தேவையோ அப்பப்பெல்லாம் எனக்கு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அந்த ஜனவரி 1ஆம் தேதி அப்படியே விக்கிரகம் மாதிரி மாத்திரக்கூடாது. 11:55 இருந்து 12 மணி வரைக்கும் ஒரு கவுண்ட் டவுன் ஒன்று விடுவாங்க. அந்த 5 நிமிஷம் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே ராக்கெட் கிளம்புற மாதிரி தான் இருக்கும். இன்னும் 4 நிமிடங்கள் இருக்கிறது, எல்லாம் கர்த்தரை துதியுங்கள் அந்நிய பாஷையில் அப்படின்னு எல்லாம் உற்சாகமா இருப்பான். 4, 3, 2ன்னு சொல்லிட்டே வருவாங்க. பார்த்தா இன்னும் 2 நிமிடங்கள் இருக்குதுன்னு போதே பக்கத்துல எல்லாம் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருவான். அவன் டைம்ல ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன ஆகி போச்சு?
12 நடந்துருச்சு, அவன் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ நாங்கள் சோத்திரம் பண்ணிட்டு ஐயோ அவனுக்கு பிறந்துருச்சு போல தெரியுது, நமக்கு 2 நிமிஷம் லேட்டாக போய்கிட்டு இருக்குது, சோத்திராண்டவரே எப்போ தான் வரும். இப்போ நாங்கள் இப்படி கவுண்ட் டவுன் விட்டது. அது ஒரு காலம், அது நம்ம அறியாதவர்களை போல இருந்த ஒரு காலம். அந்த 12 மணிக்கு தான் அப்படி நுழையும் போது ஆவியில் நிறைஞ்சு நுழைஞ்சிட்டா அந்த வருஷம் ஃபுல்லா எப்படி இருக்குமா, பயங்கர ஸ்பிரிச்சுவலா இருக்கும் அப்படின்னு. அந்த வருஷமும் வீழ்ச்சி இருந்துச்சு, அந்த வருஷமும் பிரச்சனை இருந்துச்சு, அந்த வருஷமும் போராட்டம் இருந்துச்சு. இது நமக்கு நம்ம அப்படி பழக்கப்பட்டுட்டோம். மற்றபடி 1ஆம் தேதி 2ஆம் தேதிங்கிற கான்செப்ட் எல்லாம் கிடையாது. எல்லா நாளும் கர்த்தருக்கு நல்ல நாள் தான், எல்லா நாளும் ஆசீர்வாதமான நாள் தான். நீங்க அந்த ஜனவரி 1 எப்படி மாத்திக்க வேண்டாம், ஒரு விக்கிரகமாக மாத்திக்கொள்ள வேண்டாம். 1ஆம் தேதி தான் எனக்கு எல்லாமே புது வருஷம். அது புறஜாதியார், இந்த வருஷம் இப்படி இருக்கும், அந்த வருஷம் அப்படி இருக்கும்னு அவங்க கணிச்சு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளால ஆரம்பிச்சிட்டான், 2020 இப்படி இருக்கும், 2021 அப்படி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் என்பது எதை குறிக்கிறது? கிறிஸ்து எப்பொழுது நம்மை மீட்கிறாரோ அது நமக்கு புது வருஷம். எப்பொழுது நாம் கிறிஸ்துவின் கரத்திலிருந்து ஒரு பாதுகாப்பை பெற்றுக் கொள்கிறோமோ அது புது வருஷம். ஆண்டவரே சொல்றாரு, இந்த மாதம் வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக. இந்த 2020 வரும்போது 2019 கடைசியிலேயே இதே மாதிரி ஒரு கூட்டங்கள் நடந்தது. அந்த கூட்டங்களிலே நம்ம சொன்னோம், அடுத்த வருஷம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம அப்படி என்ன வேண்டாம், அடுத்த வருஷம் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் என்ன செய்ய போறாரு, நம்மள பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாப்பார் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். அதே மாதிரி கர்த்தர் இந்த வருஷம் என்ன நடந்திருக்குது, இந்த 8-10 மாசமும் மிகப்பெரிய கொள்ளை நோய் பூமி எங்கும் வாரிக்கொண்டது. ஆனாலும் கர்த்தர் நம்மளை பறந்து காக்கிற பட்சியை போல பத்திரமாய் பாதுகாத்தார். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு இப்போ இந்த படிக்கும் போது எனக்கு சொன்ன ஆண்டவர் சில சொன்ன காரியங்கள், அதுதான் நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ண போறேன். வேற ஒன்றும் இல்லை. இனி வருகிற வருஷங்கள் அப்படி வச்சுக்கோங்க, எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, பொதுவா எல்லாரும் என்ன எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆளு நல்ல வார்த்தை கண்டிப்பா என்ன செய்ய போறது இல்லை, சொல்ல போறது இல்ல அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. நம்மள ஒரு பூச்சாண்டி மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப வருத்தமும் கூட. ஃபேக்டர் சொன்னா இப்படிதான் ஜனங்க எப்படி செய்யறாங்க, உண்மையை சொன்னா இப்படி எடுத்துக்கிறாங்க. நாம அப்படி பேசணும்னு நினைக்கிறது இல்லை, ஆனாலும் அழைப்பு அப்படி இருக்கிறது. அல்லேலூயா. எரேமியாவின் அழைப்பு ஒன்று, ஏசாயாவின் அழைப்பு ஒன்று. ஏசாயா அழைப்பு எரேமியாவுக்கு கிடையாது. எரேமியா நினைக்கக்கூடாது ஏசாயா மாதிரி நானும் நல்ல ராஜாக்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம்னா முடியாது, அதுக்கு முடியாது. எரேமியா அடி வாங்க தான் செய்யணும், அது வேற வழி இல்லை, அது எரேமியாவுக்கு நியமிக்கப்பட்டது. சரி, நான் எதுக்கு இப்போ சொல்ல வரேன்னா, இந்த வருஷத்தினுடைய மிக முக்கியமான ஆண்டவர் சில காரியங்களை இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது சில காரியங்களை கர்த்தர் பேசினார். அதுல ஒன்று எனக்கு சொல்லப்பட்டவைகள் என்ன அப்படின்னா, முதலாவதாக வாசிங்கள் 12ஆம் அதிகாரம், நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு 13வது வசனத்துல, தேசத்திலே மிகப்பெரியதான வாதை ஒன்று உண்டாகும். அந்த வாதை உண்டாகும் போது அந்த வாதை ரத்தம் இருக்கிறதான அந்த வீட்டை அழிக்காதபடி, அந்த வீட்டுக்குள் இருக்கிறவர்களை அழிக்காதபடி அது என்ன செய்யுமா, அந்த ரத்தம் பூசப்படாத வீடுகள் உள்ள அந்த எகிப்தியரை மாத்திரம், எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள் வராதிருக்கும். ஒரே நாள் ஒருத்தருக்கு ஆசீர்வாதமாயும் ஒருத்தருக்கு சாபமாயும் மாறுகிற நாள். இந்த 2020 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மார்ச் 22 என்பது நம்ம எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் அது எல்லாருக்கும் லாக்டவுன் அப்படிதான் இருந்துச்சு. எல்லாருக்குமே லாக்டவுன், எல்லாருக்குமே விலைவாசி ஏறிடுச்சு, எல்லாருக்குமே வியாதி வந்தது, பலகீனம் வந்தது. இது உண்மை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த லாக்டவுனுக்கு நடுவில் 1-2 சாட்சியை நான் கேட்டேன், என்னையும் சேர்த்தே சொல்லுவேன், சாட்சிகளை நான் கேட்டேன். அதுல ஒரு சகோதரன் தன்னுடைய வீட்டுக்கு என்னை அழைத்து அவரு சாட்சி சொல்லணும்னே எனக்கு கூப்பிட்டுருந்தாரு, நீங்க எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணும், நான் ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்னு. என்னன்னா, லாக்டவுன்ல மிகப்பெரிய நஷ்டம், அந்த லாக்டவுன் வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு நஷ்டம், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நஷ்டம். ஏறக்குறைய 10 லட்ச ரூபாய்க்கு மேல அவருக்கு கடன். சரியா எனக்கு அந்த நம்பர் சொன்னார், மறந்துட்டேன். 8 லட்சமா 11 லட்சமான்னு சொன்னாரு, மறந்துட்டேன். ஏறக்குறைய ஆவரேஜா 10 லட்ச ரூபா அந்த கடன், மிகப்பெரிய கடன். அது என்ன செய்ய தெரியாது. அவர் ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டக்கூடியவர், அந்த ஆட்டோ மாதிரி ஒரு வண்டி ஓட்டக்கூடியவர். என்ன பண்றதுனே தெரியல. அந்த சூழ்நிலையில அவருக்கு ஒரு இடத்துல இதுக்கு மேல ஒன்றும் முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்கும்போது அவருக்கு செய்தியை யாரும் அனுப்பி விட்டுருக்கிறாங்க. நம்மளுடைய செய்திகளை பார்த்துருக்கிறாரு, ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, அதை விசுவாசிச்சிருக்கிறாரு. அந்த லாக்டவுன் பீரியட் 8 மாசத்தில் மாத்திரம் அந்த 10-11 லட்சம் ரூபாய் கடனையும் கர்த்தர் அடைப்பதற்கு அவருக்கு வழிவகை செய்தார். எல்லாருக்கும் லாக்டவுன், அவருக்கு மட்டும் திறந்த வாசல். முழு கடனையும் அடைப்பதற்கு கர்த்தர் அவருக்கு கிருபை தந்து கடனை அடைத்து அதற்கு மேல ஒரு ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறார். அவர் சொல்றாரு, சம்பந்தமே இல்லாம ஊருக்குள்ள, அவங்க ஊர்ல கிராமத்துல ஒரு கோழி பண்ணை வச்சார். அந்த சாட்சியெல்லாம் கேட்கும்போது எனக்கு பிரமிப்பா இருந்துச்சு, அதெல்லாம் இப்படி நடக்குமா அப்படின்னு. கோழி பண்ணை வச்சுட்டாரு, கோழியெல்லாம் போட்டாச்சு. வந்த உடனே லாக்டவுன் ஆகி போச்சு. லாக்டவுன் வந்த உடனே எல்லாமே க்ளோஸ்ட், எது மேலேயும் இல்லை. இப்போ இவருக்கு பல ஆயிரம் ரூபாய்க்கு அந்த கோழியை போட்டார். எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இவர் என்ன பண்றது தெரியல. இவர் ஊர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பக்கமும் கோழி தீர்ந்துருச்சு, இவருதுல மட்டும்தான் கோழி இருக்கு. நேரா வந்தாங்களாம், என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்ல கோழி கொடு என்று சொல்லி 20 ரூபா 30 ரூபா இருக்க கோழியெல்லாம் 50 ரூபா 60 ரூபா 70 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போனாங்களாம்.
மொத்த கோழியும் வித்து நார்மலாய் வரக்கூடிய ஒரு டெய்லி வரக்கூடிய லாபத்தை விட 100 மடங்கு அவருக்கு லாபம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்படியாய் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த லாக்டவுன் பீரியட்ல மட்டுமே அவருடைய முழு கடனையும் அடைப்பதற்கு வழிவகை செய்திருக்கிறார். எதுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, உலகமே அடைக்கப்பட்டு எனக்கு திறக்காது, க்ளோஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் சும்மா செய்திக்கு கேட்க நல்லா இருக்குங்க, வாழ்க்கையில நடக்க அபியாசப்படுத்த சான்ஸே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, தேசம் முழுவதும் வாதை வரும், அது உன் வீட்டுக்குள் மட்டும் வராதபடி உன்னை பத்திரமாய் பாதுகாக்கும் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்றார். இதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். எல்லாருக்கும் வரும்போது உனக்கு ஆசீர்வாதம் வந்தா அது 10/11. யாருக்குமே ஆசீர்வாதம் இல்லாத போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தால் அதுதான் அற்புதம். உலகம் முழுக்க ஒரு அழிவில் இருக்கு, தேசம் முழுக்க ஒரு அழிவில் இருக்கு. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வாதை, அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும். இப்ப இனி அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2021 ஒரு மிகப்பெரியதான ஆசீர்வாதத்தினுடைய மிகப்பெரியதான ஒரு பலுகி பெறுகிற வருஷமா அப்படின்னா கிடையாது. மிகப்பெரிய பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கிற வருஷம். எக்கனாமிக்கல் கிரைசிஸ் அதிகமாக போகும். இப்ப என்ன செய்ய போறாங்க, இன்னும் இந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் முடிவுக்கு வர்றதுக்கு ஏப்ரல் மே ஆயிடும். எல்லாருக்கும் வேக்சின் போட்டு முடிக்கிறதுக்கு மே ஜூன் கிட்ட ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஃபிளைட் எல்லாமே மார்ச் ஏப்ரலுக்கு பிறகு தான் அவங்க நார்மலா ஸ்டார்ட் பண்ண தொடங்குவாங்க. ஏன்னா இந்த ஒரு 2 மாசம் எல்லாத்துக்கும் போட்டு எல்லாரும் அதுக்கு வேலை நடக்கும். அதுக்குள்ள வேற ஒரு கொள்ளை நோய் வராம இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்குள்ள இதோட ஹைபிரிட் வெர்ஷனோ வேற கொள்ளை நோயை வந்தா இன்னும் பிரச்சனை. சோ என்ன சொல்றாங்க நமக்கு எக்கனாமிஸ்ட் என்று சொல்லக்கூடியதான பொருளாதார மேதைகள் என்ன சொல்றாங்க, 2021 மிகப்பெரியதான ஒரு பொருளாதார வீழ்ச்சியின் வருஷம். நிறைய சூசைட்ஸ், நிறைய தற்கொலைகள், நிறைய பேர் தங்கள் இப்பவே எங்க வேணா போய் பாருங்க, பாதி இடம் டூலெட்டா இருக்குது, கடைகள்லாம் க்ளோஸ் பண்ணிட்டே வராங்க. பல நாடுகள்ல இருந்து எல்லாமே க்ளோஸ் ஆயிருச்சு. சோ இன்னும் என்ன ஆகும், பல நாடுகள் இதை காட்டிலும் மோசமான கண்டிஷனுக்கு போகும். நாம் மிகப்பெரியதான பொருளாதார வீழ்ச்சிக்குள்ள இந்தியா போகும், எல்லா நாடும் போகும், அத்தனையும் போகும். ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்ப எப்படி இந்த கொள்ளை நோய் உங்களுக்குள்ளே வராதபடி, நமக்குள்ளே வராதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்தாரோ, அதை காட்டிலும் மேலானதாக கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும். அந்த பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி நம்மை தொடாதபடி கர்த்தர் முழுவதுமாக பாதுகாத்துக் கொள்வார். நான் விசுவாசிக்கிறேன், அது தேசத்தை அழிக்கிற வாதையாக இருக்கும், ஆனால் அது நம்மை தொடாத வாதையாக இருக்கும். இந்த லாக்டவுன் பீரியடை நான் கடந்து வந்த போது நான் சொல்லுவேன், இந்த 10 மாதம் 11 மாதம் கர்த்தர் சாதாரணமாய் அல்ல, அற்புதமாய் என்னை போஷித்தார். அற்புதமாக கர்த்தரை நடத்தினார். அதாவது சபை வச்சிருக்கிறவங்களுக்கும் சரி, சபை இல்லாதவங்களுக்கும் சரி, ஊழியம் பண்றவங்களுக்கும் சரி, எல்லாமே இந்த வாட்டி பொதுதான். ஊழியம் சபை வச்சிருக்கிறவங்களுக்கும் விசுவாசிகள் வராததுனால, விசுவாசிகளுக்கும் பொருளாதார வீழ்ச்சினால நிறைய சபைகள்ல விசுவாசிகளால காணிக்க கொடுக்க முடியல. அவர்களுக்கே முடியலன்ற போது என்ன மாதிரி தனிப்பட்ட முறையில் ஊழியம் செய்கிறவர்களுக்கு மிக அது எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த 11 மாசமும் எலியாவுக்கு காலையிலையும் சாயங்காலமும் காக்கா வந்த மாதிரி, எங்க இருந்து யார் எப்படி அனுப்புனாங்கன்னே தெரியாது. கர்த்தர் அவர்களை ஏவினார். யாருடைய இருதயங்களை கர்த்தர் ஏவினாரோ அவர்கள் எல்லாருமே தங்களால் இயன்றதை அவங்க சொல்லவே முடியாது. பெரிய அமௌண்ட்ல இருந்து சின்ன அமௌண்ட் வரைக்கும் ₹1 வரைக்கும் வந்திருக்கு. நீங்க நம்மளாலும் சரி, நாங்க செக் பண்ணி பாக்குறோம், உங்களுக்கு அக்கௌண்ட்ல வருதான்னு ₹1 அனுப்பினவங்களும் இருக்காங்க, ₹100 அனுப்பினவங்களும் இருக்காங்க, ₹500 அனுப்பினவங்களும் இருக்காங்க, லட்சக்கணக்கில் அனுப்பினவங்களும் இருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், எப்பேற்பட்ட அடைக்க வாசலுக்கு மத்தியிலையும் வாதைகளுக்கு நடுவிலையும் நம் தேவனாகிய கர்த்தர் அந்த அழிவு உன்னையும் என்னையும் தொடாதபடி பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இங்க இருக்கிறவங்க நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா, நாங்க எவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் கடந்து வந்திருக்கிறோம், நாங்களே எவ்வளவு கடன்ல உட்கார்ந்துருக்கிறோம், நாங்க இந்த வருஷம் நாங்க பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், நீங்க அப்படி நினைக்கிறீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இதே பாடுகள்ல செத்து போன ஒரு குரூப் எவ்வளவோ இருக்கு, இதே பாடுகள்ல சூசைட் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இதே பாடுகள்ல ஊரை விட்டு ஓடி கிராமத்து பக்கம் போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவைகளுக்கு நடுவில தேவனாகிய கர்த்தர் நம்மை ஜீவனோடும் பலத்தோடும் சுகத்தோடும் கொண்ட தேவனுடைய ஆலயத்துல இந்த வருஷத்தின் கடைசியில உட்கார வச்சிருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம் தானே. இல்லைன்னா நம்ம ஜீவனோடு இருப்போமா? ஒரு சிலர் ஏழைகளுக்கு உதவி செய்யும்படி அவங்க அனுப்பி விட்டாங்க. அதை கொண்டுட்டு நம்ம யார் யாரெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து போதகர் மூலமாக இதை நம்ம செய்தோம். அப்போ ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு நாள் காலையில கொண்டு போய் ஆகாரத்தை, அந்த ஒரு அரிசி எல்லாம் கொண்டு வந்து கதவை தட்டி கொடுக்கும் போது அந்த வீட்டில் இருந்த சகோதரி கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்களாம். அந்த கொண்டு போன சகோதரியை பார்த்து சொன்னாங்களாம், நேற்று நைட்டு தான் நான் சொல்லிட்டு இருந்தோம், நாளை காலைக்கு அரிசி இல்லை, ஒண்ணும் இல்லை, நாளைக்கு என்ன செய்யலாம்னு சொன்ன போது, கர்த்தர் பார்த்துக் கொள்வாரு, கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கணும், வேற யாரும் கொடுக்க முடியாது. காலையில பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லைன்னு நாங்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது காலையில கர்த்தர் எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு தேவையானதை கொடுத்து அனுப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேசம் முழுவதும் வாதை வந்தாலும் அதை அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வருகிற வருஷம் இதை காட்டிலும் பஞ்சம் கடுமையான வருஷம். எனக்கு எலியாவினுடைய ஓமையை வைத்து கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். அதன்படிதான் எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறாரு. கேரி தாற்றங்கரையில் இருந்த வருஷம் தான் நாம் இப்பொழுது இருக்கிற வருஷம், 2020 இருந்த வருஷம். ஆனால் வரப்போகிற வருஷம் வசனம் சொல்லுகிறது,
கேரித்தாற்றங்கரையின் தண்ணீர் வற்றி போயிற்று. கேரித்தாற்றங்கரையின் தண்ணீர் வற்றி போயிற்று. பஞ்சம் கடினமாக மாறியது. அப்பொழுது எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ புறப்பட்டு ஊருக்குள்ள போ, அங்கே உனக்கு ஒரு விதவை வீட்டை என்ன செஞ்சிருக்கிற, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த விதவை வீடு எப்படி இருக்கும் ஆண்டவரே? டபுள் ஃப்ளோராக, கீழே ஸ்விம்மிங் பூலோட, மேல வந்துட்டு 3-4 ரூமோட, அட்டாச்சு பாத்ரூமோட, என்ன பாத்துக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்களா? அவ வீட்டுல ஒரு அப்பம் தான் இருக்கு ஆண்டவரே, அவங்க வீட்லயே ஒண்ணுதான் இருக்கு. நீங்க என்ன அங்க போக சொல்றீங்க? இப்ப நான் அங்க போனேன்னா அவன் எனக்கு ஒன்ன கொடுப்பானா, இல்ல அவன் சாப்பிட்டு என்ன செய்வாங்க? ஆண்டவர் சொல்றாரு, நீ போ. அந்த ஒரு அப்பம் தான் அடுத்த வரப்போகிற அத்தனை வருஷங்களுக்கும் 3.5 வருஷம் பனியும் மழையும் பெய்யாது இருந்தது. அந்த 3.5 வருஷத்துக்கும் ஒரு வீட்டை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். அதே போல 2021 எவ்வளவு பெரியதான பஞ்சத்தின் வருஷமாக ஆரம்பித்தாலும், அதுக்கப்புறம் பஞ்சங்கள், யுத்தங்கள் எத்தனை வருஷம் வந்தாலும் நல்லா மனசுல வச்சுக்கொள்ளுங்க, 2021 பஞ்சங்களும் கடுமையான கொள்ளை நோய்களும் யுத்தங்களும் நம்மை சந்திக்க வந்தாலும் கூட அவைகளுக்கு அத்தனைக்கும் நடுவுல உங்களுக்கும் எனக்கும் நிச்சயம் ஒரு விதவை வீட்டை கர்த்தர் ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். அது இனி ரெடி பண்ண போறதில்ல, ஏற்கனவே கர்த்தர் ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். உனக்கு அந்த இடத்துல பயங்கரமான இறைச்சி, அப்படியே ராஜ உபசாரம், அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நடக்காது. ஆனால் உங்களுக்கு தேவையான அப்பமும் எண்ணெயும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். ஒரு குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் நிரப்புவார். அது கர்த்தர் கொடுக்கிறதான மிகப்பெரிய ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் எப்பவும் சொல்லுவேன், தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது நமக்கு ஒரு சிலர் சொல்லி கொடுத்திருக்கிறபடி அப்படியே BMW அது இதெல்லாம் கிடையாது. அது தேவைன்னா அதையும் கொடுப்பார். இப்போ உங்களுக்கு எது தேவையோ அதை என்ன செய்வாரு? ஆண்டவர் அதையும் கொடுப்பார். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது உங்களையும் என்னையும் அவர் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஜீவன் போகாமல் சுகபலத்தோடு கூட பாதுகாப்பா வச்சிருக்கிறாரு. அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். எத்தனையோ கோடீஸ்வரர் ஹை பிளட் பிரஷர்ல அப்போலோல படுத்திருக்கிறாங்க. எத்தனையோ கோடீஸ்வரங்க கண்டெய்னர்ல பணம் வச்சிருந்தவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாம, எப்படி செத்தாங்கன்னே தெரியாம செத்து போனாங்க. எத்தனையோ கோடீஸ்வரங்க தங்கத்தை புதையலா வச்சு சேர்த்து வச்சுட்டு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அனுபவிக்காம செத்துட்டாங்க. இப்ப தோண்டி எடுக்கிறாங்க. இதனால என்ன பிரயோஜனம்? அந்த பணத்தால இருக்குதுன்னு அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன். சிலருக்கெல்லாம் பேங்க்ல அந்த நம்பரை பார்க்கறதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன். என்னுடைய அக்கவுண்டில் 2 கோடி ரூபாய் இருக்கிறது, இருக்கட்டும். ஸ்விஸ் பேங்கில் 10,000 கோடி ரூபாய் இருக்குது, இருக்கட்டும். எனக்கு ஊர்ல 4 ஏக்கர் இருக்கிறது, இருக்கட்டும். நமக்கு 4 ஏக்கர் இருந்தாலும் 400 ஏக்கர் இருந்தாலும் 6க்கு 2 6க்கு 3 தான் கணக்கு. அதான் கணக்கு. அதுவும் நமக்கு இப்போ கீழ்பாக்கல இல்லையாமா, அங்கேயும் இல்ல. நீங்க எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் கீழ்பாக்கல இப்ப நமக்கு என்ன இல்ல, இடம் இல்ல. சிலருக்குலாம் வந்துட்டு கடைசி ஆசை என்னன்னா, எப்படியாவது என்ன கீழ்பாக்கத்துல வச்சிருங்க. ஏன் மேல் பாக்கத்துல வச்சா ஏஞ்சி வந்துருவீங்களா? நீங்க தான் செத்து போயிருவீங்களே. நாங்க கீழ்பாக்கத்தை தாண்டி மந்தவழி கூட்டு போனா அந்த வேலை கேட்பீங்களா? ரூட்டு மாறி போயிட்டு இருக்கீங்களே, நான் கீழ்பாக்கம் தானே உங்களை கேட்டேன், என்னை எப்படியாவது கீழ்பாக்கத்துல வச்சிருங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்ல மேல் பக்கத்துல வைப்போம், இல்ல எங்கேயாவது வச்சிருவோம். வைக்காம விட்டா கவர்மெண்ட் விடாது. நாங்க வைக்கலனாலும் கவர்மெண்ட் கொண்டு போய் கண்டிப்பா என்ன செஞ்சிடும், வச்சிரும். சிலருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு. நீங்க எத்தனை கோடி வச்சாலும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்ப பணத்தை சொல்லல, உங்களை வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்ப நமக்கு அப்படி நான் சொல்லுவேன், இது எதுவுமே இல்லாம உங்களை என்ன எவ்வளவு சந்தோஷமா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நம்ம கிட்ட ஒருவேளை பணம் இல்லாம இருக்கும், ஆனா தெய்வீக சந்தோஷம், சமாதானத்தை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் சரி, இந்த வேலை தேவன் என்னை சந்தோஷமாக வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எத்தனையோ கோடீஸ்வரனுக்கு இல்லாத ஆசீர்வாதம். எவ்வளவு கோடீஸ்வரனுக்கு நார்மலா இல்ல, கஞ்சி குடிச்சு திரிறான். நீங்களும் நான் நைட்டு 11 மணிக்கு பீஃப் பிரியாணி திங்கிறோம். நம்மளை பொறாமையா பாக்குறாங்க. எப்படி உங்களுக்கு செரிமானம் ஆகுமா? ஆகும். எனக்கெல்லாம் 2 இட்லிக்கு மேல தின்னா ஆட்டோ ஓடுதுங்கிறான். சிலருக்கு என்ன இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, 2 இட்லிக்கு மேல திங்க முடியாது. அதுவும் சட்னி திங்க முடியாது. தேங்காய் சட்னி தின்னா நெஞ்சில நிற்கும். அதுவும் ஏதாவது நம்ம கொஞ்சம் நார்மலா நம்மளை பார்த்து, அதுல வேற நம்மளை பார்த்து பொறாமப்படுறான். அவர் பாருங்க நைட்டு 10 மணிக்கு பிரியாணி திங்கிறாரு. கிருபை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சந்தோஷமா இருங்க. உங்களால தான் முடியலையே, அடுத்த சாப்பிட்றானே அவனை பார்த்து சந்தோஷப்படுங்க. நல்லா சந்தோஷம். எனக்கு என்னன்னா, இப்ப எப்படி ஜோம் பண்ண வேண்டியது, ஆண்டவரே வன்கண்கள் பொறாமைக்கு விலக்கி பாதுகாத்துக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்ப நம்ம அப்படி ஜோம் பண்ண வேண்டியதா. எதுக்கு சொல்ல வர, நம்ம சாப்பிட்றத பார்த்து பொறாமப்படுறான். எப்படி இவர் சாப்பிட்றாரு இப்படி எல்லாம்? ஒரு 70-72 வயசு அம்மா நல்லா சாப்பிடுது, அதை பார்த்து 40 வயசு அம்மா சொல்லுது, இப்படி எல்லாம் சாப்பிடாதீங்க, உடம்புக்கு உங்களுக்கு. அந்த மாதிரி தான் முடியுதே, நமக்கு முடியாதே. கிருபை நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன், இன்றைய தினத்துல நீங்க நானும் சந்தோஷமாக இருக்கிறோம். அது கர்த்தர் வச்சிருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். எத்தனையோ பேர் பணம் வைத்திருந்தும் ஆசீர்வாதமா இல்லாமல் இருக்கிறோம். பணமே அவனுக்கு வியாதியாய் மாறிடுச்சு, பணமே அவனுக்கு பயமா மாறிடுச்சு. பணத்தை வச்சுட்டு பீரோவை எடுத்து சாவியை பூட்டி தலகான் கடியில வச்சு தலகானியை கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிறான். ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல சாவியை வைக்கிறாங்க. ஒரு நாள் தலையாணி கடியில, ஒரு நாள் பெட்டு கடியில, ஒரு நாள் ஷெல்ஃப்ல. ஏன்னா எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா யாராவது எடுத்துருவாங்களாம். உள்ளுக்குள்ள ஒன்றும் இல்லை, அது வேற விஷயம். 4 பட்டுப்படம் தான் இருக்கும். இருக்கும் போதே இவ்வளவு பயம் வருது.
நம்மளை போய் யோசித்து பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ள வந்தா திருடம் பச்சாதாபப்பட்டுட்டு ஐயோ பாவம் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல, நம்மளோட மோசமான கண்டிஷன்ல அவங்க இருக்காங்க போல, ஒரு 100 ரூபாய் வச்சுட்டு பிள்ளைகளுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுங்கன்ட்டு போயிடுவான். ஆனா கர்த்தர் நம்மை சந்தோஷமாக வச்சிருக்கிறார். எனக்கு ஒரு கவலையுமே கிடையாது. நான் எப்பவுமே சொல்வேன், இன்னைக்கு ஆண்டவர் கூப்பிட்டோட என்ன செய்வேன், நான் போயிட்டே இருப்பேன். அப்போ உங்க பிள்ளைகளை யார் பாப்பா? என்னை பார்த்து ஆண்டவர் என் பிள்ளைகளையும் பத்திரமாய் பார்த்துக்கொள்வார். என்னை விட அவர் தான் நல்லாவே பார்த்துப்பாரு. நான் கூட கொஞ்ச நேரத்தில் ஏதாவது சரியா பார்க்காம விட்டுருவேன், ஆண்டவர் அப்படி விடவே மாட்டார். ஏன்னா என்ன பார்த்துக்கிறாரு, என்னை மாதிரி ஒரு துன்மார்க்கனையே அவர் உருவாக்கி கொண்டு ஊழியக்காரனை நிறுத்துவாரனால் நீதிமானுக்கு பிறந்த பிள்ளையை இன்னும் நல்லாவே கர்த்தர் பார்த்து காத்துக்கொள்வார். அல்லேலூயா. அதுதான் சொல்வேன், எதை பத்தியும் கவலைப்படாதீர்கள். உலகத்துக்கு அது அழிவின் வருஷம், எகிப்தியருக்கு அது அழிவின் வருஷம். எகிப்தியர் வீட்டிலே கூக்குரல் கேட்கும், எகிப்தியர் வீட்டிலே அழுகுரல் கேட்கும். ஆனால் உனக்கும் எனக்கும் அது களிப்பான வருஷமாக இருக்கும். கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். எனக்கு ஒரு பெரிய விசுவாச கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த 12ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கர்த்தர் சொன்னாரு, இந்த வருஷம் உனக்கு ஒரு மிகப்பெரியதான மாற்றத்தின் வருஷமாக இருக்கும். உலகத்துக்கு அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நீங்க மட்டும் விசுவாசிங்க, ஆண்டவர் என்னை என் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2வது 12ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறதான இன்னொரு வசனம் வாசிங்க. அடுத்த ஆண்டவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி 35-36 வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 35-36. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். 2வது இந்த வருஷம் என்ன வருஷம் தெரியுமா? 430 வருஷம் உங்களை ஒருத்தன் கொள்ளையிட்டான், ஒரே நாள் அவர்களை கொள்ளையிட போகிற வருஷம். வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு 430 வருஷம் எகிப்தியர்கள் இஸ்ரவேலை கொள்ளையிட்டார்கள், அவங்களுடைய உழைப்பை கொள்ளையிட்டார்கள், அவங்களுடைய ஆசீர்வாதங்களை கொள்ளையிட்டார்கள். போக போக அவர்களை கடினமாய் நடத்தி அவங்கள சரியான கூலி கொடுக்காம அவங்கள ரொம்ப உபத்திரவப்படுத்தினாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஒரு நாள் ராத்திரி புது வருஷம் பிறக்க போது, இந்த வருஷம் 430 வருஷம் நீ இழந்தவைகளை மீண்டுமாக மொத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற வருஷம், அந்த வருஷத்தின் 1ஆம் மாதமாக இருக்க போகிற. அல்லேலூயா. எத்தனை வருஷம் உங்களை ஏமாத்தி இருப்பாங்க எல்லாரும். நீங்க எத்தனை நாள் ஜெபம் பண்ணிருப்பீங்க தானே, எங்க சொந்தக்காரங்களாம் என்னை ஏமாத்திட்டாங்க, எங்களை ஏமாத்தி எங்க சொத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க, அப்புறம் எங்களுடைய சொந்தக்காரங்க எங்களை என்ன செஞ்சுட்டாங்க, விரட்டி விட்டாங்க. இப்படி நிறைய காரியங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள். வேலை ஸ்தலத்தில் ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள். உரிய ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். உங்களுக்கு எடுக்க வேண்டிய ப்ரமோஷனை தட்டி பறிச்சிருப்பாங்க. பல இடங்கள்ல நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோங்கிற காரணத்தினாலே தட்டி வச்சாங்க. நீ ஆண்டவர்கிட்ட போயிட்டியா, உன்னை எப்படி மேலே வரேன் பாருன்னு சொல்லி, ஒருவேளை அது கவர்மெண்ட் வேலையா இருக்கும், நீங்க மேலே வரக்கூடாதபடிக்கு அவர்கள் தட்டி வைத்திருப்பார்கள். காரணம், நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது, நம்ம ஆண்டவரை பத்தி பேசினது, நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருந்தது. இது வரைக்கும் ஒரு அடிமைத்தனத்தை போல, இதுவரைக்கும் நம்மளை துக்கப்படுத்தின காரியங்கள், நம்முடைய உழைப்பை உறிஞ்சிக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு ஏமாளியை போல நம்ம நன்மை செய்து தீங்கு அனுபவிச்சிருப்போம். இந்த 430 வருஷம் அவர்கள் நடந்தது. ஒருவேளை அது உங்களுக்கு 1 வருஷமா இருக்கும், 2 வருஷமா இருக்கும், 10 வருஷமா இருக்கும். அக்கா தங்கச்சிகளால, அண்ணன் தம்பிகளால ஏமாற்றப்பட்டிருப்போம். நம்முடைய அநியாயமாய் நம்முடைய காரியங்களை எடுத்துக்கொண்டு போயிருப்பாங்க. நல்லா உழைச்சிருப்போம், நமக்கு காசு கொடுத்துருக்க மாட்டோம், எல்லாம் செஞ்சிருப்போம். கர்த்தர் சொல்றாரு, அவன் கொள்ளையிட போகிற வருஷம், அவனே கொண்டு வந்து மொத்தத்தையும் தரப்போறான், அவனே கொண்டு வந்து எல்லாத்தையும் திருப்பி தரப்போறான். ஏன் தரப்போறான்? அவனுக்கு ஏற்பட போகிற வாதை, நமக்கு ஏற்பட போகிற ஆசீர்வாதம், இந்த டிஃபரன்ஸை அவன் பார்க்க போறான். அவன் பார்த்து மொத்தத்தையும் நம்ம கையில கலந்து கர்த்தர் கொடுக்க போறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், தேவ பிள்ளைகள் ஒருவேளை இந்த 2020 நீங்க எவ்வளவோ காரியங்கள்ல நஷ்டப்பட்டிருக்கலாம். நீங்க உண்மையா இருந்ததுனால நஷ்டப்பட்டிருக்கலாம். சில நேரத்தில் அநியாயம் பண்றவன் நல்லா இருந்திருப்பான், உங்க கண்ணுக்கு முன்னாடி பில்லு தப்பா போட்டிருப்பான், அநியாயமா கலப்படம் பண்ணியிருப்பாங்க. அப்படித்தாங்க இருக்கணும். இப்படி இருந்தா சில நேரத்தில் கிறிஸ்தவங்களே அப்படி பண்ணியிருப்பாங்க. அதான் ஆச்சரியம். நம்ம ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் நினைச்சிட்டு போய் யார்ட்டையும் வேலைக்கு சேர்ந்திருப்போம், அவன் பார்த்தா இருக்கிறதுல கேடி ஒன்னா நம்பரா இருப்போம். நான் பல நேரங்கள் அப்படி சில ஆட்களை சந்திச்சிருக்கிறேன். அப்ப நம்ம நினைச்சிருப்போம், ஐயோ இப்படி ஆயிருச்சே, நாம உண்மையா இருந்ததுனால இப்படி பாதிக்கப்பட்டோம். அவன் பாருங்க கொஞ்சம் நெளிவு சுழிவோட போனா, சிலர் சொல்லுவாங்க கொஞ்சம் நெளிவு சுழிவோட போனா தாங்க நம்மளும் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், முன்னேற முடியும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்தா என்ன செய்ய முடியாது, முன்னேற முடியாது. ஒருவேளை நீங்க நெளிவு சுழிவோட இத்தனை வருஷம் உங்க வாழ்க்கையை சமாதானமா சமாதானம் மீன்ஸ் பிரச்சனை இல்லாம ஓட்டியிருப்பீங்க. பொருளாதாரத்தை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், ஓட்டியிருப்பீங்க. ஆனா ரொம்ப கரெக்டா பர்ஃபெக்டா வாழ்ந்தவங்களுக்கு நான் சொல்றேன், இப்படிதான் இருக்கணும், நான் இப்படிதான் நடக்கணும், நான் இப்படி இருப்பேன், அதனால எனக்கு பிரச்சனை வரும், பரவாயில்ல இருக்கட்டும், நான் நஷ்டம் அடைவேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்ற காரியம், நீ இருந்த பர்ஃபெக்ஷனுக்கு, நீ இருந்த உண்மைக்கான கிரயத்தை கொடுக்கிற வருஷம் இந்த வருஷமாக நமக்கு ஆண்டவர் செய்வார். மிகப்பெரிய கிரயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். 430 வருஷத்தையும் சேர்த்து கொடுப்பார். எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், அவருடைய தாயும் தகப்பனையும் பற்றி நான் அறிவேன். அவர்கள் நீதிமான்கள், கர்த்தருக்கு உண்மையா இருந்தவங்க. நீங்க நான் சொல்றது சாதாரணமா இல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு மேலாக அவர்கள் உபத்திரவத்தை அனுபவித்தார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினால அவர்களுக்கு விரோதமாக அவர்கள் சொந்தக்காரங்க செயல்பட்டாங்க. அவர்களுக்கு வர வேண்டிய எல்லாம் தடைப்பட்டது, எல்லா பக்கமும்
சொத்தெல்லாம் பிடிங்கிட்டாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, அவங்க இருந்த காலகட்டம் ஒரு பாக்கெட் பால் வாங்குறதுக்கு அவங்க கஷ்டப்பட்ட காலத்தை நான் பார்த்துருக்கிறேன். கஷ்டத்தை அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எங்கிட்ட தான் வந்து ஷேர் பண்ணுவான், என்ன பிரச்சனையா இருந்தாலும் 2 பேரும் தான் பேசுவோம், நாங்கள் 2 பேரும் தான் ரொம்ப க்ளோஸ். அப்படி இருந்த ஒரு காலகட்டம். அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு வாங்கினவங்க எல்லாம் பயங்கர ஆசீர்வாதமா இருந்தாங்க. இதை நான் வந்து கேட்டதில்லை, என் கண்ணால பார்த்தது. இது கேட்டதில்லை, என் கண்ணால பார்த்தது. என்னுடைய 18 வயசுல இருந்து நான் அவன் கூட இருக்கிறேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம், 29, 28 வருஷம் நான் அவனும் ஃப்ரெண்டு. பார்த்துட்டே இருக்கிறேன் அவனை நான். அவனுடைய மொத்த சொத்து வாங்கப்பட்டது, ஏமாற்றப்பட்டாங்க. வாங்கினவங்களா பெரிய கோடீஸ்வரனா இருந்தாங்க. இவன் அவங்களுக்கு ஈக்குவலா கோடீஸ்வரனா இருக்க வேண்டியவங்க, இவன் தாயும் தகப்பனும் இவனும் இவனுடைய அக்கா தங்கச்சி எல்லாம். ஆனால் நடுத்தருவில் நிக்கிற நிலைமைக்கு தான் கொண்டு வந்து விட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் கைவிடல. சாப்பாட்டுக்கு துணிமணிக்கு பிரச்சனை இருக்காது, அப்படியே ஓடிட்டே இருக்கும். அடிக்கடி சொல்லுவான், எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்கடா, அப்படி நடுத்தரு கொண்டு வந்து விட்டுட்டாங்க, ஏதோ கர்த்தர் கிருபையா நடத்திட்டு இருக்காரு, இப்படி சொல்லுவான். ஒரு நாள் வந்தது, நான் சொல்லுவேன், அவர்கள் அந்த 10 ஆண்டு காலம் அவர்கள் இழந்ததை அத்தனையும் கர்த்தர் அள்ளி கொள்ளை பொருளாக திருப்பி கொடுக்க ஆரம்பித்தார். எப்படி கொடுக்க ஆரம்பித்தார் தெரியுமா? தேசத்தில் இருக்கிற பணக்காரர்களில் ஒருத்தனாக கர்த்தர் அவனை மாற்றினார். மிகப்பெரியதான ஒரு என்டர்பிரைனர், மிகப்பெரியதான ஒரு கம்பெனி ஓனராக கர்த்தர் மாற்றினார். அதே நேரத்தில் அவன் தாயும் தகப்பனுக்கும் வர வேண்டிய அரியஸ் பணம் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது 10 வருஷம். ஒரு கையெழுத்த ஒரு ஆபீசர் போடாததுனால பென்ஷனும் கிடையாது, எதுவும் கிடையாது, எல்லாம் ஸ்டாப் பண்ணப்பட்டது. ஒரே நாளில் அத்தனை ஆசீர்வாதங்களையும் 10 வருஷம் கழித்து கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு பக்கம் இவனுடைய வியாபாரம் பெரிய லெவல்ல வர ஆரம்பிச்சிச்சு, இன்னொரு பக்கம் அவங்க அப்பா தாய் தகப்பனுக்கு வர வேண்டிய அரியஸ் பணம் வந்துச்சு, அவங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட பென்ஷன் மாசம் மாசம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா லட்சாதிபதிகள் வரிசையில் அவனை கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வைத்து விட்டார். அவனை அந்த நிலைமைக்கு ஆளாக்கினவர்கள் இன்னைக்கு கீழான நிலைமை தாழ்வாக இருக்கிறார்கள். சொந்த வீட்டில் கூட அவர்கள் யாரும் இல்லை. கர்த்தர் கொள்ளை பொருளாக உனக்கு திருப்பி தருவார். இந்த தேவன் நீதியுள்ள தேவன். அவர் உபத்திரவத்தின் பாதையில உன்னை நடத்துறது உண்மைதான். நான் அதான் எப்போ சொல்வேன், உபத்திரவம் என்பது நிரந்தரம் அல்ல, ஆசீர்வாதம் என்பது நிரந்தரம். உபத்திரவம் என்பது டெஸ்ட், எக்ஸாமினேஷன். பிளஸிங் என்பது கர்த்தர் நமக்கு வச்சிருக்கதான லைஃப். கர்த்தர் கரத்துல தீமை என்பது ஒரு நாளும் கிடையாது. சோதித்து பார்ப்பார் நிச்சயம். நாங்கள் சொல்லக்கூடியது ஒண்ணுதான், ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லவில்லை, சோதனை இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. ஒரு சிலர் சொல்றாங்க உனக்கு சோதனையும் கிடையாது, வெறும் ஆசீர்வாதம். அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. நீ கடந்து வந்த பாதை, கண்ணீரின் பாதை, உபத்திரவப்பட்டது, நடுத்தரில் நிறுத்துறது, உன்னை கொண்டு போயிட்டு யாரும் இல்லாம செஞ்சது, அனாதையை போல ஆக்கினது, உனக்கு தெரியாம சொத்தை கையெழுத்து போட்டு வாங்கினது, உன் சொந்தக்காரங்களே உன்னை கொண்டு ஏமாற்றி நிறுத்தினது, நடுத்தரில் நின்று இனி வாழ வழி இல்லைன்னு தற்கொலைக்கு நேராக போனது. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, வருகிற வருஷம் கொள்ளை பொருளாக கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற வருஷமாய் மாறும். எப்படி வரும் தெரியாது. ஓவர் நாள் நைட், ஒரே நைட் உங்ககிட்ட பிடுங்கிறவனை கொண்டு உங்க கையில கொடுக்க வைக்கிறதுக்கு அவரால் முடியும். அவருக்கு உன்மேல் ஒரு பயத்தை உண்டாக்குனார்னா போதும், ஓடி வந்து உங்க கையில கொடுத்துருவான். கர்த்தர் அப்படி ஒரு பயத்தை மேல உண்டாக்குவார். உன்னை குறித்த பயம் அவர்களை பிடிக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒரு விஷயம், அந்த ஜனங்கள் அவர்களை என்ன பண்ணாங்களா, 33வது வசனம் வாசிங்க. நாங்கள் எல்லாரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட மிகவும் துரத்தப்படுத்தினார்கள். இத்தனை வருஷம் நீதாயா என்ன போவேன்னு சொன்ன, நான் வந்து கேட்டேன் தானே உங்ககிட்ட, நான் போறேன் நிம்மதியா போறேன், என்ன விட்டுன்னு தானே கேட்டேன். ஒன்னும் வேண்டாம், என் மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகளை மட்டும் விட்டு நாங்க போய் எங்க தேவனை ஆராதிக்கிறோம், என்ன விட்டுன்னு கேட்டதுக்கு விடமாட்டேன் நீ தானே சொன்ன. இப்போ உன் வாயால உன் கையால கர்த்தர் சொல்றாரு, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடுங்க, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, என்னை விட்டு போனா போதும். உனக்கு விரோதமாய் உயர்த்தின கரங்களை கர்த்தர் உனக்கு முன்பாக கூப்பிட வைப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர்கள் உனக்கு முன்பாக வந்து தலை வணங்கி நிற்பதற்கு அதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. உன் தலை எங்கே தாழ்ந்ததோ அங்கேயே உன் தலையை உயர்த்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், தலையை உயர்த்துகிறதான தேவன். யோபு எந்த இடத்துல சகோதரர்கள் முன்பாக தாழ்த்தப்பட்டு நண்பர்கள் அத்தனை பேரும் அவனை கேவலமாய் பேசினானோ, அதே நண்பர்களுக்கு முன்பாக ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாக்கி தந்தார். இது அப்படிப்பட்டதான ஒரு காலம். கடந்த வருஷம் 2020 நீங்க இந்த வருஷம் முழுக்க எவ்வளவு கஷ்டத்தை சகிச்சிருந்தாலும், வேதனைப்பட்டிருந்தாலும், ஒருவேளை உங்களை அவங்க கேவலமா பேசி உங்களை விரட்டி விட்டு நீ தேவையில்லைன்னு சொல்லி இருந்தாலும், கர்த்தர் சொல்றது, நீ கொள்ளை பொருளாய் இழந்தவைகளை பெற்றுக்கொள்வாய். கொள்ளை பொருளாக எவ்வளவு உங்ககிட்ட இருந்து போச்சோ அது எல்லாத்துக்கும் வட்டி முதலுமா கர்த்தர் கொடுப்பாரு. நான் பார்த்திருக்கிறேன், அந்த அங்கிளுடைய காரியத்தில் பார்த்தேன். என் நண்பனுடைய அப்பாவுக்கு அவருக்கு வர வேண்டியதுக்கு வட்டி போட்டு கவர்மெண்ட் கொடுத்துச்சு, வந்து கொடுத்துச்சு. நாங்க செஞ்சது தப்பு, வந்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி கர்த்தர் செய்வார். அந்த தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் கண்டும் காணாதவரை போல இருந்த காலம் ஒன்று இருந்தது. இப்பொழுது உனக்காகவும் எனக்காகவும் வைராக்கியமாய் இறங்கி கர்த்தர் கிரியை செய்கிறதான ஒரு காலம். உருவின பட்டயத்தோட தேவன் இறங்குகிற காலம். அந்த தேசத்துல என்ன அழிவன வரட்டும், அதை பார்க்காதீங்க, அது அவிசுவாசம், அதை பத்தி யோசிக்காதீங்க. இதே பொருளாதாரம் வீழ்ச்சியாமே, பெட்ரோல் 100 ரூபாய்தாமே, கேஸ் 1000 ரூபாய்தாமே. கேஸ் 1000 ரூபாய் ஆனாலும் வாங்குவதற்கு உன் கரங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். பெட்ரோல் 100 ரூபாய் ஆனாலும் போடுவதற்கு கர்த்தர் கரங்களை பலப்படுத்துவார். ஒரு நாள் 27 ரூபாய் பெட்ரோல் இருக்கும்போது பயந்தோம், 1 லிட்டர் பெட்ரோல் போட முடியுமா? அப்ப சொன்னோம், ரிசர்வ்ல வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவோம், ஒரு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வழி இருக்கா?
இன்னைக்கு 85 ரூபா ஆனாலும் கர்த்தர் போட வச்சார், நாளைக்கு 100 ரூபா ஆனாலும் போட வைப்பார். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலுக்கு விலை வைக்கிறது மனுஷன், கர்த்தரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவர் பெட்ரோல் கொடுக்கிறார், அவ்வளவுதான். அது எவ்வளவு நாளும் கொடுப்பார். பால் விலை என்ன ஏறினாலும் கொடுப்பார், அரிசி விலை என்ன ஏறினாலும் கொடுப்பார். சிலர் சொல்லுவாங்க அரிசி இந்த விலை ஆயிருச்சு, பருப்பு இந்த விலை ஆயிருச்சு, அங்க உளுந்து இப்படி ஆயிருச்சு. நான் அதை பத்தி யோசிக்கவே மாட்டேன், அதை பத்தி யோசிக்க கூடாது. ஏன் யோசிக்க கூடாது? யோசிச்சா பிபி வந்துடும். பருப்பு 110 ரூபாயா, அப்போ நம்ம இனிமேட்டு இட்லி வேண்டாம். அரிசி 50 ரூபாயா, அப்போ ரைஸ் வேண்டாம். அப்போ என்ன திம்ப? புள்ளையுமா? புள்ளையும் இலையுமா திம்பிங்க? காலங்காத்தால் நீங்களும் பிள்ளைங்களை எழுந்திரிச்சு நீங்கள் இந்த பக்கம் மேஞ்சிக்கிட்டே வாங்க, நான் அந்த பக்கம் மேஞ்சிக்கிட்டே வரேன். ஆந்தவே என்ட்ரன்ஸில் ஒரு குழாய் இருக்குது, தண்ணி குடிச்சு வீட்டுக்கு போயிடுவோண்ணா. அரிசி 50 ரூபாய்னா 55 ரூபாயான விலை வைக்கிறவன் மனுஷன். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அந்த அரிசியை கர்த்தர் நமக்கு தருவார், அவ்வளோதான். ஒன்று கொண்டு கொடுப்பாரு, இல்லை வாங்கறதுக்கு கரங்களை பலப்படுத்துவார். ஒரு நாளும் நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறைஞ்சினதை நான் பார்த்ததில்லை என்று வசனம் சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் எதையை பற்றியுமே கவலைப்படாதீங்க. விலை ஏறினா ஏறிட்டு போகுது, ஏறட்டும், நல்லா ஏறட்டும். யார் சொன்னா ஏற வேண்டாம்? அவங்க தானே ஏற்றுறாங்க, நம்ம ஏற்றலையே. நம்ம குறையணும் தான் ஜோம் பண்ணுறோம். விலை ஏறட்டும், ஏற்றினாலும் கர்த்தர் வாங்க வைப்பார். என்ன விலை ஏறினாலும் நம்ம என்ன குறைச்சிட்டோமா? யோசிச்சு பாருங்க. முந்தை விட இப்போ நம்ம நல்ல குண்டாக தான் மாறி இருக்கோம். நம்ம அந்த அளவுக்கு தான் இருக்கோம். எதையுமே நம்ம நிறுத்துறோமா சொல்லுங்க? ஆனால் நம்மளும் கவலையோட சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். சிக்கன் விலை ஏறி போச்சு, நீங்கள் எதுக்கும் வாங்கிட்டு வாங்க, பார்த்துப்போம், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அதனால நம்ம குறைச்சிட்டோமா? அதெல்லாம் ஒன்றும் குறையாது. கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். இல்லையா? நம்மளாம் பார்த்து முடியலன்னு தான் நிறுத்துறோம். என்னைக்காவது நம்ம நிறுத்தி இருக்கிறோமா? இல்லை போதும் வேண்டாம், நம்ம இதை எடுத்து வச்சு நாளைக்கு சாப்பிடுவோம், இன்னைக்கு இருக்காது, அப்படிலாம் இல்லை. கர்த்தர் திருப்தியாய் நம்மளை சாப்பிட வைத்திருக்கிறார். வருகிற வருஷம் இன்னும் நல்லா சாப்பிட வைப்பார் நம்மளை. அல்லேலூயா. போதும் என்று மனதனுடைய தெய்வபக்தியை மிகுந்த ஆதாயம். கர்த்தர் அந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. மூன்றாவது ஆண்டவர் செய்ய போகிற இன்னொரு காரியம் என்ன? வாசிங்கள் 32வது வசனத்தை வாசிங்கள். யாத்ராகமம் 12:32. நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதிங்க. இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்வோன் ஓட்டிட்டு போங்க. இப்போ அவன் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குன்னா, அவன் வீட்டில் ஒரு பிள்ளை செத்து போயிருக்கு, மிருக ஜீவன் எல்லாம் செத்து போச்சு. ஏற்கனவே அவங்க ஊர்லயே பொருளாதார வீழ்ச்சி ஆயிருச்சு. ஏன்னா எல்லாமே 10 வாதம் நடந்துருச்சு. ஒரு வாதைக்கே நம்ம தாங்கல, ஒரு கொள்ளை நோய்க்கே நமக்கு என்ன ஆக முடியல, பொருளாதார வீழ்ச்சி அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்றோம். எகிப்துல எத்தனை வாத? 10 வாத. எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஊரே தண்ணியே நாரி போச்சு, மொத்த தண்ணியும் கெட்டு போச்சு. இனி தண்ணி இல்ல, தேசம் 3 நாள் இருள கிடக்கு. ஒரு பக்கம் தூசி, ஒரு பக்கம் தவளை. இவ்வளவும் பிரச்சனைக்கு ஒரு நாடே, ஒரு வல்லரசு நாடு அமெரிக்காவும் யூகேவும் இன்னைக்கு எப்படி கதிகலங்கி நிக்குதோ, இந்த மாதிரி 10 மடங்கு கதிகலங்கி நிக்குது எகிப்து. ஏன்னா இவங்களுக்கு ஒரு வாதை தான். எகிப்துல எத்தனை? 10 வாதை. 10 வாதையிலையும் வல்லரசு கத்தி கலங்கி நிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு நடுவுல அவன் சொல்றான், நீங்க புறப்பட்டு என்ன செஞ்சிருங்க, போயிருங்க, உங்களை போகக்கூடாதுன்னு சொன்னதால தான் எனக்கு இவ்வளோன்னு சொன்ன அந்த பார்வோன் அடுத்த ஒரு வார்த்தை சொல்றான். இப்படி யாராவது சொல்லுவாங்களான்னு யோசித்து பாருங்க. என்னையும் என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. நியாயமா நம்ம மேல அவனுக்கு என்ன இருக்கணும்? பயங்கரமான கோபம் இருக்கணும். இந்த பயல்களால் தான் இவ்வளோ பிரச்சனை, இங்கே இந்த பயல்களை தான் இவ்வளோ வாதைக்கும் காரணம். நம்ம முகத்தை கூட அவன் பார்க்கணும். நியாயமா அவன் என்ன சொல்லணும்? வேலைக்காரங்களை கூப்பிட்டு அத்தனை பேரையும் வெளியே போக சொல்லும் முதல்ல. சில நேரங்களில் நம்மளால பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுங்களேன். மேலதிகாரி என்ன பண்ணுவாருன்னா, என் மூஞ்சிலே அவனை முடிக்க வேணாம்னு சொல்லு, அவனை போக சொல்லு. நம்மளை தொடவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவாங்க, போ சொல்லுங்க. நியாயமா பார்வன் அப்படி தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் சொல்ற அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? என்னை ஆசீர்வதிங்கள். அப்பனா பார்வோனுக்கு தெரியுது, இவங்கள தொட்டா சாபம் வரும், இவங்க ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம் வரும். நீயும் நானும் எவ்வளவு ஆசீர்வாதம் என்பதை இந்த தேசத்துக்கும் ராஜாவுக்கும் கர்த்தர் தெரியப்படுத்துகிற வருஷமாக இந்த வருஷம் மாறும். இத்தனை வருஷம் நம்மளை போட்டு அடிச்சாங்கல்ல, சபை இடிக்கப்பட்டதில்ல, சபையை நொறுக்குனாங்கல்ல, கிறிஸ்தவனை கண்டா இலக்காரமா இருந்துச்சுல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவன் கூப்பிட்டு நம்மளை என்ன செய்ய போறான்? என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்கிற காலம். யார யார? இத்தனை ஆண்டு காலம் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டிக்குள்ள பாதுகாக்கப்பட்டவங்களை. சில இஸ்ரவேலர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? எகிப்தியரோட கூட சேர்ந்துக்கிட்டு, அது யூஷுவல் தானே. ஒரு பெரிய வல்லரசு இருந்தா அங்கேயும் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் போய் ஒட்டி கொள்வாங்க. ஒரு கூட்டம், பெரிய திரளான கூட்டம் எங்க இருந்துச்சு? மோசே கூட இருந்துச்சு. ஒரு சிலர் பார்வோன் கூட இருந்திருக்கலாம். நான் இந்த இஸ்ரவேல் இல்லைங்க, நான் எப்பவுமே எகிப்தியர்களுக்கு உண்மையுள்ள யாரு? இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்றவங்க இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மேன்மை வராது. கிறிஸ்தவங்களையே ஊழியக்காரங்களே கொஞ்சம் பேர் உலகத்தோடு கூட சேர்ந்துக்கிட்டு, உலகத்தின் ராஜாக்களோட கூட சேர்ந்துக்கிட்டு, அவங்க மத்தியில போயிட்டு என்ன செஞ்சாங்க? அவங்க கை காலை பிடிச்சிக்கிட்டு அவங்ககிட்ட போய், நாங்க உங்க கூட தான் இருக்கோம், கவலைப்படாதீங்கள், நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம்னு சொல்லி போய் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் கூட சேர்ந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க?
அவங்க கூட போயிட்டு அவங்க தான் எதிரானவங்களா இல்லைங்க, அவங்க நம்ம நண்பர்கள்னு கூச்சாம போய் சொன்னவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் உபத்திரவத்தை அனுபவித்த உண்மை கிறிஸ்தவன் ஒருத்தர் இருக்கிறான். இத்தனை ஆண்டு காலம் உபத்திரவத்தை அனுபவித்த உண்மையான ஆவிக்குரியவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. உண்மையான மிஷனரிகள் இருக்கிறாங்க. உண்மையான சபை போதகர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை குறித்து தான் வசனம் சொல்லுகிறது. அவர்களை அழைத்து சொல்லுவாங்க, நீங்கள் என்னை ஆசீர்வதியுங்கள். இன்னைக்கு உண்மை உள்ள சபையை கர்த்தர் உயர்த்துகிற வருஷம். அப்படிப்பட்டதான மக்களை கூப்பிட்டு கனப்படுத்துகிற வருஷம். அவர்களை கூப்பிட்டு இந்த உலகம் சொல்லும், நீங்க எங்களுக்கு என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. கொரோனா வந்தது. கொரோனா வந்தபோது ஏன் ஒரு நல்ல சான்ஸ் சபைக்கு நமக்கு கிடைச்சிச்சு. என்ன சான்ஸ்? இவ்வளோ பெரிய வியாதி வரும்போது சபை என்ன செஞ்சிருக்கணும்? நியாயமா நம்மளாம் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு வருஷம் மருந்து இல்லாம ஜனங்க தவிச்சாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட ஒரு மிகப்பெரிய அருமருந்து இருக்கு. என்ன மருந்து இருக்குது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்கிற மருந்து. நம்ம என்ன பண்ணிருக்கணும்? இந்த ஒரு வருஷம் அந்த கொரோனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஜெபம் பண்ணி ஒரு ஹீலிங் நடந்திருந்தா மொத்த ஜனங்களும் என்ன பண்ணிருப்பாங்க? நம்மளை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக பாருங்க, ஒருத்தர் ஒரு கஷாயத்தால சுகம் கிடைக்குதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அவர்கிட்ட போய் எங்களுக்கு அந்த கஷாயம் கொடுங்க கொடுங்கன்னு கேட்டாங்க. அவர் ஒரு தனி ஹாஸ்பிட்டல் சாலிகிராமத்தில் தொடங்கி இங்கிலீஷ் மெடிசனே இல்லாம வெறும் நாட்டு மெடிசன்லயே கொரோனாவுக்கு மெடிசன் கொடுத்தாங்க. கொடுத்து ஒரு டெத் கூட கிடையாது, எல்லாரையும் கியூர் பண்ணாங்க. அப்ப ஜனங்க போய் அங்க என்ன செஞ்சாங்க? குமிஞ்சாங்க. கடைசியில் அவங்களே என்ன பண்ணாங்கன்னா, நாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், ஏன்னா இந்த 8 மாசமா நாங்க என்ன பண்ணிட்டோம், டெய்லி ஒர்க் பண்ணோம் அப்படின்னு அவங்களே டயர்ட் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஜனங்க போய் குமிஞ்சாங்க. அவர்களிடத்துல குமிந்திருப்பார்களானால் அப்படிப்பட்ட ஜனங்கள் ஒருவேளை நம்முடைய சபையில ஹீலிங் நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு நாளைக்கு 1000 பேர் நம்ம சபை வாசல்ல நின்றுப்பாங்க. வருகிற வருஷம் நம்முடைய சபை அப்படிப்பட்ட சபையாக மாறணும். அப்படிப்பட்ட சபையா மாறணும். எந்த வியாதி கொள்ளை நோய் வந்தாலும் இங்கே சுகம் உண்டுங்கிற ஒரு நம்பிக்கை நம் சபை மேல நம்ம மேல ஜனங்களுக்கு வரணும். நான் இதை போனதுதான் சொல்லிட்டே இருக்கிறேன். நாம அந்த அளவுக்கு பலப்படணும். இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல, இன்னும் நிறைய வைரஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நாம கர்த்தருக்குள்ள பலப்பட்டுட்டு விசுவாசத்துல வளர்ந்துட்டோம்னா வரக்கூடிய எந்த வைரஸுக்கும் பதில் நம்ம கிட்ட இருக்கும். அவங்க ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆகும், நமக்கு ஒரே நிமிஷம் தான் கர்த்தர் சுகமாக்கி வல்லமையுள்ளவராய் மாத்துகிறார். எத்தனையோ சபைகள்ல நடந்துச்சு. ஒரு சில சபைகள் எல்லாம் சாட்சி சொன்னாங்க, வீட்டுக்கு வந்து செக் பண்ணிருக்காங்க, கொரோனா வைரஸ் சொல்லி ஆம்புலன்ஸ்ல ஏத்தி இருக்காங்க. ஆம்புலன்ஸ்ல ஏறும்போது அவங்க பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க, பாஸ்டர் கொரோனா வைரஸ் சொல்லிட்டாங்க, ஏத்திட்டாங்க பாஸ்டர், பாசிட்டிவ்னு சொல்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க போங்க, பாஸ்டர் ஜெபம் பண்றாரு. இறங்கி திருப்பி ஒரு டெஸ்ட் பண்றாங்க, நெகட்டிவ். அடுத்த 2 மணி நேரத்துல அனுப்பி விட்டாங்க. ஆன் த வேல ஹீலிங் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படிப்பட்டவர்களாக ஒவ்வொரு விசுவாசியும் மாறுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்படிப்பட்டவர்களைத்தான் பார்வன் கூப்பிட்டு சொல்லுவான், எங்களை ஆசீர்வதியுங்கள். ஏன்? எங்க கிட்ட இந்த வாதையிலிருந்து காப்பாத்துறதுக்கு வழியே இல்ல. உங்களுக்கும் எங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. எங்க வீட்டுல சாவு இருக்குது, உன் வீட்டுல சாகு இல்ல. என் மிருகம் செத்துருச்சு, உன் மிருகம் சாகல. என் வியாபாரம் க்ளோஸ் ஆயிருச்சு, உன் வியாபாரம் க்ளோஸ் ஆகல. என் வீட்டு பிள்ளை எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, உன் வீட்டு பிள்ளை பாதிக்கப்படல. என் வீட்டுல பொருளாதார வீழ்ச்சி, நீ ஆசீர்வாதமாக இருக்கிற. எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்ல, நீ 10 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறார். அப்படி என்னையும் ஆசீர்வதிங்கள். அப்படி பார்வோன் கேட்கிற அளவுக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் உயர்த்தணும். இந்த மாதிரி தான் நீங்க நானும் மாறணும். நீங்கள் நானும் எப்படி இருக்க கூடாது, ஏதோ விசுவாசத்துல வாழ்றேன் அப்படி சொல்லக்கூடாது. விசுவாசிக்கலாம். இப்ப விசுவாசங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஹேண்டிகேப்டுக்குன்னு ஒரு சர்டிபிகேட் வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ஒரு சிலர்லாம் நான் ஊமை, எனக்கு பேச்சு வராது அப்படின்னு ஒரு லெட்டர் வச்சிருப்பாங்க. அதை கொண்டு போய் போறதுல என்ன செய்வாங்க, காட்டுவாங்க. நம்ம அவரை பார்த்தா நல்லா தான் இருப்பார், நம்மளோட நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு. கையில் இருக்க புக்கு மட்டும் என்ன சொல்லுவோம், நான் ஊமை, எனக்கு பேச்சு வராது. அந்த மாதிரி விசுவாசிக்கு, ஊழியக்காரங்களுக்கு இன்னைக்கு விசுவாசங்கிற வார்த்தை வந்து ஒரு சர்டிபிகேட் மாதிரி வந்து நிற்கும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, விசுவாசத்துல தான் நம்ம ஊழியமே ஓடுது. விசுவாசம்ங்கிறது அவ்வளவு வீக் இல்ல. விசுவாசம்ங்கிறது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் என்பது மலையை பார்த்து பெயர்ந்து கடல்ல போனா போக வைக்கிறது. விசுவாசம் என்பது மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புவது. விசுவாசம் என்பது வியாதியஸ்தர்களை சுகமாக்குவது. அது உன் கையில் இருக்கிற பலத்த கருவி. இந்த கருவியை நீ கரெக்டா யூஸ் பண்ணினா இந்த முழு உலகமும், முழு உலகத்தை விடுங்க, உங்க ஏரியா, உங்க தெரு, உங்க சொந்தக்காரங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், என்னை ஆசீர்வதிங்க. ஏன்? உங்ககிட்ட இருக்கிறது ஆசீர்வாதம், எங்கிட்ட இருக்கிறது சாபம். இந்த தேசத்துல இருக்கிறது சாபம். தலைப்பிள்ளை வரைக்கும் செத்து போச்சியா, உன் வீட்டுல ஒரு நாய்க்குட்டி கூட சாகல. என் வீட்டுல இருக்கிற தலைப்பிள்ளைய செத்து போச்சு, உன் வீட்டுல இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி கூட சாகல. அப்படின்னா கண்டிப்பா உன் தேவன் பெரிய தேவன் தான். நீ தயவு செஞ்சு என்னை ஆசீர்வதி. இந்த இடத்துக்கு கர்த்தர் உங்களை என்னை உயர்த்தணும், நம்முடைய சபையை உயர்த்தணும். இந்த ஏரியால எத்தனை ஹாஸ்பிட்டல் இருந்தாலும்,
எவ்வளவு பேஷன்ஸ் நிரம்பி இருந்தாலும் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியணும், இங்க போறதை விட தேவனுடைய வீட்டுக்கு போனா அங்க எனக்கு சுகம் கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் நிச்சயம் என்னை சுகமாக்குவார். அந்த நம்பிக்கை ஒவ்வொரு சபை மேலையும் வரணும், ஒவ்வொரு விசுவாசி மேலையும் வரணும். அத்தனை பேரை கூப்பிட்டு உன்னையும் என்னை பார்த்து கை கூப்பி சொல்லணும், என்னை ஆசீர்வதியுங்கள். என்ன சொல்லணும்? செத்து போன வீட்டுல இருக்கிறவன் கேட்கறான், என்ன பண்ணு ஆசீர்வாதம். ஏன்? என் வீட்டுல சாவுங்கிற சாபம் இருக்கு, உன் வீட்டுல நித்திய ஜீவனுங்கிற ஆசீர்வாதம் இருக்கு. உன் வீட்டுல மரணமே இல்லை, என் வீட்டுல மரணம் இருக்கு. அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அல்லேலூயா. உங்க வீட்டிலேயே டிஃபரன்ஸ் உண்டாக்குவார் ஆண்டவர். உங்க வீட்டில் உண்டாக்குவார். ஒருவேளை நீங்க உங்க வீட்டில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு மற்றவங்க ஏற்றுக்கொள்ளாதவங்களா இருந்தாங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃபரன்ஸ் உண்டாக்குவார். சில நேரத்தில் உங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க, நீங்க இது வரைக்கும் கொஞ்சம் தாழ்த்தப்பட்டிருப்பீங்க. தாழ்த்தப்பட்டீங்கன்னா கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் குறைவா இருந்திருப்பீங்க. அதனால இவங்க யாருமே உங்களை என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, மதிச்சிருக்க மாட்டாங்க, உங்களை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. ஃபோன் பண்ணா கூட என்ன அப்படின்னு கேவலமா தான் கேட்பாங்க. ஆனா கர்த்தர் இந்த வருஷத்தை எப்படி தெரியுமா ஆக்குவாரு? அவங்க ஃபோன் பண்ணி என்ன ஆசீர்வதின்னு சொல்ற வருஷமா மாத்துவாரு. அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஜோம் பண்ண, நீ ஜோம் பண்ணா கேக்குதுன்னு சொல்றாங்களே, நீ ஜோம் பண்ணினா கர்த்தர் கேட்கிறாராமே அப்படி என்று நம்மை பார்த்து சொல்ற அளவுக்கு கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். உன் மேல் அதிகாரி கூப்பிட்டு சொல்வாரு, எப்பா கொஞ்சம் ஜோம் பண்ணுவா. இது வரைக்கும் விரட்டின மேல் அதிகாரி, இது வரைக்கும் மிரட்டின உன்னுடைய சுப்பீரியர், சர்ச்சுக்கா அதெல்லாம் போகக்கூடாது, இங்க நில்லு, சர்ச்சு போறியா ஆபீஸ் போறியா அப்படி மிரட்டினவர் சொல்லுவாரு, எனக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணிக்கப்பா, என் வீட்டில் ரொம்ப பிரச்சனையா இருக்குது. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு அப்படி செய்ய போகிறார். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். வாசிங்கள் 38வது வசனம் வாசிங்க. 12 யாத்திராகமம் 12:38 வாசிங்க. அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமின்றி. அப்படின்னா வெறும் இஸ்ரவேலர்கள் மட்டும் போகவில்லை, இஸ்ரவேலர்கள் மட்டும் பாதுகாக்கப்படவில்லை, அவர்களோடு கூட பல ஜாதியான மனுஷர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும் கர்த்தர் வைக்கவில்லை, உங்களோடும் என்னோடும் சேர்ந்து கொள்ளுகிற அநேகருக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த பல ஜாதியான மனுஷர் எங்க வந்தாங்க, எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே யாத்திராகமம் 12:4 வாசிங்க பார்ப்போம். 12:4. ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்மாக்களின் இலக்கத்துக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் புசிப்பதற்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த அயலான் யாரு? அவர்களோடு கூட இந்த பல ஜாதி மக்கள் யாரு? இவன் போய் சொல்லி இருக்கிறான், எங்க வீட்டுல ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை பூச போறோம், இன்னைக்கு நைட்டு ஒரு வாதை வரப்போகுது, அந்த வாதையில நாங்க காப்பாற்றப்பட போறோம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்படாதவங்களா சாக போறாங்க, ஒருவேளை நீ என் கூட வந்தா நீ என்ன செஞ்சிடலாம், தப்பிச்சிடலாம், நீ என் கூட வந்தா மீட்கப்படலாம், எகிப்து முழுவதும் வர வாதை உனக்கு வராது என்று அவன் பக்த ஜாதிகாரன் சொல்லியிருக்கிறான், இஸ்ரவேலன கிடையாது. அப்படி சொல்லும் போது அந்த சுவிசேஷத்தை எவன் ஏற்றுக்கொண்டானோ, ஏன்னா இது சுவிசேஷம், ஒரு அழிவு வரப்போது, அந்த அழிவுல இருந்து நீயும் குடும்பமும் தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன், எங்க தேவன் எனக்கு ஒரு வழி சொல்லி இருக்கிறாரு, அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள்ள வந்துட்டோம்னா, அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டோம்னா உன்னுடைய அழிவு என்ன செய்யப்படும், பாதுகாக்கப்படும். இந்த சுவிசேஷத்தை இஸ்ரவேலர்கள் போய் சொன்னார்கள். அவன் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, சொல்லி இருக்கிறான், சொன்னதுனாலதான் அநேக ஜாதிகள் கூட வந்தாங்க. ஆட்டுக்குடி ரத்தம் அவங்களுக்கு பூசப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு ஆசீர்வாதங்களை வருகிற வருஷத்திலே கர்த்தர் உனக்கும் எனக்கும் வைத்திருப்பது உண்மை என்று சொன்னால், இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் மட்டுமல்ல, நம் அயலகத்தாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நினைப்பு வச்சிருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பை உங்கள் கையிலும் என் கையிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் வீட்டுல ஆட்டுக்குட்டியினுடைய மாംസം நிறைய இருக்குப்பா, நீ என்ன செய்ய, அதை கொஞ்சம் எடுத்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஷேர் பண்ணு, அவனையும் வர சொல்லு, அவனும் சேர்ந்து சாப்பிடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்குரிய ஆசீர்வாதத்தை நான் அவனுக்கும் வைத்திருக்கிறேன். இதைத்தான் இயேசு சொன்னாரு, என் மந்தையை சேராத அநேக ஆடுகள் என்னிடத்தில் உண்டு. ஆண்டவர் உங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள், அக்கா, தம்பி, தங்கச்சி, வேலை பார்க்குறவங்க, உனக்கு யாரெல்லாம் தெரியுமோ அத்தனை பேருக்கும் ஒரு சுவிசேஷத்தை சொல்லுங்கள். என்ன சுவிசேஷம் தெரியுமா? உங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி இந்த ராத்திரியில அடிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக ஒரு இயேசு கிறிஸ்துவானவர் அடிக்கப்பட்டார். அவருடைய ரத்தத்தினாலே நாம் பாதுகாக்கப்படுறோம். எங்கிருந்து பாதுகாக்கப்படும்? இதுவரைக்கும் அந்த வாதை இல்லாமல் இன்னும் வாதைகள் வந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் இல்லாத வாதையை விட பெரிய வாதை ஒன்று வரப்போகுது. எகிப்தியனே, இதுவரைக்கும் நீ பார்த்த வாதையெல்லாம் சாதாரணம், கொள்ளை நோய், இதுவரைக்கும் வந்ததெல்லாம் தண்ணி ரத்தமா மாறிச்சு, இதுவரைக்கும் வந்ததெல்லாம் தவளை, இதுவரைக்கும் வந்ததெல்லாம் இருள், அதுவே பெருசுங்க, கொரோனாவே பெருசுங்க. நீ பார்த்தது அல்ல, இன்னும் ஒன்று வருகிறது. அது இது எல்லாவற்றிலும் மேலானதாக இருக்கிறது. அது தலைப்பிள்ளையை சாகடிக்கக்கூடிய அளவுக்கு, மரணத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதான மிகப்பெரிய வாதை வருகிறது. அந்த வாதையிலிருந்து நீயும் உன் குடும்பமும் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அல்லாமல் வேறொரு ரத்தம் இல்லை, வேறொரு பாதுகாப்பு இல்லை என்று சொல்ல வேண்டிய சுவிசேஷ பொறுப்பு உங்கள் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது.
அதை சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும். அன்னைக்கு அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க. இன்னைக்கு தேவனுடைய வீட்டுக்குள்ள நீங்க கூட்டிட்டு வரணும். தேவனுடைய வீடு நம்ம சர்ச்சை சொல்லல, ஆலயத்துக்குள்ள கூட்டிட்டு வரணும். ஒவ்வொரு ஆலயமும் அவருடைய ஜெப வீடு. கூட்டிட்டு வந்து அந்த பாதுகாப்புக்குள்ள அவங்களையும் கூட்டிட்டு வந்தீங்கன்னா, நாளை ஒரு நாள் வரும், நாம் இந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு பரம கானானுக்கு போவோம். அப்போது நம்மோடு கூட அநேக அயலாரும் சேர்ந்து வருவார்கள். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஆண்டவருக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை ஏன் அனௌன்ஸ் பண்ணாரு? நீங்கள் நான் மட்டும் அனுபவிப்பதற்காக அல்ல, நீங்கள் நான் மட்டும் சந்தோஷப்படுவதற்காக அல்ல. வருகிற வருஷம் உபத்திரவத்தின் வருஷமாக இருக்கட்டும், பொருளாதாரத்தின் வீழ்ச்சியின் வருஷமா இருக்கட்டும், இதுவரைக்கும் வந்த வாதைகளிலேயே பெரிய வாதை வரட்டும், ஆனாலும் கர்த்தர் உனக்கும் எனக்கும் ஒரு பாதுகாப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொள்ளை பொருளாக இழந்தவைகளை திருப்பி தருகிற வருஷமாக வைத்திருக்கிறார். 2020 நீங்க என்னென்னலாம் நம்ம நஷ்டப்பட்டோமோ, 430 வருஷம் அவர்கள் என்னென்னலாவற்றையும் அவர்கள் இழந்து போனார்களோ, அவர்களிடம் சுரண்டப்பட்டதோ, வாங்கப்பட்டதோ, தடுக்கப்பட்டதோ, ஏமாற்றப்பட்டார்களோ, திருடப்பட்டதோ, எல்லாவற்றையும் திருப்பி தரப்போகிறார் ஆண்டவர். எல்லாவற்றையும் திருப்பி தரார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார். இதுவரைக்கும் நீங்கள் இழந்து போனது எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி தருவார். ஏமாத்தினவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் சாட்சியாய் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லணும், ஆண்டவரே இன்னைக்கு சொன்னீங்க, உன் வாக்கினால் சொன்னதை கரங்களினால் கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார், நான் இழந்து போனவைகளை திருப்பி வந்தது. அப்படி சொன்னவர்கள் ஒரு நாள் உன்னை பார்த்து சொல்வார்கள், உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், என்னை அதை ஆசீர்வதிச்சோம், என் வீடு சாபத்துல போயிருச்சுப்பா. இத்தனை வருஷம் நீ தான் சாபத்துல இருக்க நினைச்சேன், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு நினைச்சேன். இத்தனை வருஷம் நான் ஒரு வல்லரசா இருந்தேன், இத்தனை வருஷம் நான் ஒரு கோடீஸ்வரனா இருந்தேன், என் பார்வைக்கு நீ ஒரு அடிமை மாதிரி இருந்த. ஆனா இன்னைக்குதான் உண்மை புரியுது, நான் உண்மையிலே நான் தான் தரித்திரன், நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில கோடீஸ்வரன், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். என் வீட்டில் மரணம், உன் வீட்டில் ஆசீர்வாதம், உன் வீட்டில் ஜீவன், தயவு செய்து நீ என்ன செய்ய, ஆசீர்வதிச்சு சோமன்னு அப்படின்னு சொல்ற காலம் வரும். கடைசியாக நீ சம்பாதிக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் உன்னோடு கூட நீ போகிற தேசத்துக்கும் கொண்டு வருவார். இவர்கள் எல்லாம் எந்த சம்பாதிக்கப்பட்டவர்கள்? அந்த ராத்திரியிலே சம்பாதிக்கப்பட்டவர்கள். அந்த ராத்திரியில போய் அவன் சொன்ன சுவிசேஷம், இது வரைக்கும் வந்த வாதெல்லாம் வாதம் இல்லப்பா, இன்னைக்கு நைட்டு மிக மோசமானது வருது. இப்ப இஸ்ரவேலர் இப்படி சொல்லும் போது இது பயமுறுத்துதலா இல்லை அவர்களை மீட்பதா? இஸ்ரவேலர்கள் போய் எகிப்திட்ட ராத்திரி சொல்றான்னு வச்சுக்கோங்க, எங்க மோசே சொல்லி இருக்கிறாருப்பா, எங்க பைபிள் சொல்லி இருக்கு. என்ன சொல்லிருக்கு? இது வரைக்கும் வந்த வாதையெல்லாம் வாதம் இல்ல, இதை விட மேலான வாதம் ஒண்ணு வரப்போகுது. இன்னைக்கு ராத்திரி வந்துரு, இயேசுவின் ரத்தத்துக்குள்ள வந்துரு, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள்ள வந்துரு, இந்த வீட்டுக்குள்ள வந்துரு, இல்லன்னா நீயும் குடும்பமும் சாவீங்க. இப்படி சொல்றது பயமுறுத்துதலா சுவிசேஷமா? இது சுவிசேஷம். ஒரு கூட்டம் சொல்லி தெரியுது இப்படி சொல்றதெல்லாம் பயமுறுத்துதல்னு. ஆத்தும பாரம் இல்லாத கூட்டம், ஐயோ இன்னைக்கு நைட்டு செத்து போயிடுவானேன்னு சொல்றவன் தான் அந்த பாரத்தோடு கூட சொல்ல முடியும். அவன் சொல்றான், தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள வந்து, இல்லைன்னா இத்தனை வருஷம் நீ பக்கத்து வீட்டில் வாழ்ந்துருக்கிற, இத்தனை வருஷம் நீ நானும் இதே வீட்டில் பக்கத்து வீட்டில் வாழ்ந்துருக்கிறோம், நீ பார்த்திருக்கிறிய இவ்வளவு வாதையிலையும் எங்களை காப்பாத்தின ஆண்டவர் உன்னையும் காப்பாற்றுவார். இதான் இவ்வளவு வாதம் வந்து போச்சே, இனி நான் இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்லப்பா, இதுக்கு மேலதான் பெருசு வருது. அந்த பெரிய வாதையிலிருந்து உன்னை காப்பாற்றுகிற தேவன் இன்னைக்கு உனக்கு அழைப்பு கொடுக்கிறார். நீ என் வீட்டுக்குள்ள வந்துட்டினா நீ காப்பாற்றப்படுவாய். அல்லேலூயா. இந்த காப்பாற்றப்படுகிற ஜனங்கள் தான் உண்மையிலேயே நமக்கு கொள்ளை பொருளாக கானான் தேசத்துக்கு வருவார்கள். அல்லேலூயா. வருகிற வருஷத்துல இந்த காரியங்கள் எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் நம்மை பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்க போகிறார். திருப்பியும் சொல்றேன், இந்த வாதை எதுவும் நம் வீட்டுக்குள்ளே வராது. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, நான் முடிக்க விரும்புகிறேன். 23வது வசனத்தை வாசிங்க, 12:23. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார், நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். வாசப்படியை விலகி கடந்து போவார். உன் பக்கத்து வீட்டுக்கு வரும், உன் வீட்டு வாசப்படிக்கு வராது. பக்கத்து வீட்டுக்கு வரும், உன் வீட்டு வீட்டுக்குள்ள நுழையாது. அங்க மரண ஓலம் கேட்டாலும் உன் வீட்டுக்குள்ளே அந்த மரண ஓலம் கேட்காது. கர்த்தர் ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்றாரு. அந்த 13வது வசனத்திலையும் சொல்றாரு, 23வது வசனத்திலையும் சொல்றாரு, தேசத்தை நான் பாழாக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த வாசப்படியிலே விலக்கி கடந்து போவார். இதுதான் கர்த்தர் நமக்கு 2021 இருந்து நடக்க போற விஷயங்கள். நான் 2021க்கான வாக்குத்தத்தத்தை சொல்லல, 2021 இருந்தே அப்படிதான் நடக்கும். 2020 இப்படிதான் நடந்துச்சு. அப்படி நம் வீட்டு வாசலுக்குள்ள இந்த கொள்ளை நோய் கொரோனா வராததனுடைய விளைவுதான் நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். இனி ஆண்டவர் இதை காட்டிலும் மேலான காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. நாம ஜெபம் பண்ண போறோம், எல்லாம் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். விசுவாசத்தோடு கூட, ஆண்டவரே இதுவரைக்கும் அழியாதபடிக்கு உம்முடைய ரத்தம் எங்களை பாதுகாத்துக் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் வாதையன் கூடாரத்தை அணுகாதபடி
நீர் பாதுகாத்துக் கொண்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ நாடுகளிலே இறந்தவர்களை புதைக்க கூட வழி இல்லாமல் ஆண்டவரே லாரிகள்ல அள்ளி குழிகள்ல மொத்தமா போட்டு புதைச்சதை நாங்க பார்த்தோம். எத்தனையோ வீடுகள்ல சொந்தக்காரங்க செத்து போன முகத்தை கூட பார்க்க விடாம தூரத்துல இருந்து பார்த்துட்டு கொண்டு போய் அவர்களே புதைச்சதை நாங்க பார்த்தோம். எத்தனையோ பேர் வீடுகள்ல வாழ வழி தெரியாம டிப்ரெஷன்ல சூசைட் பண்ணி செத்ததை நாங்க பார்த்தோம். இதுவரைக்கும் இந்த வாதை எங்கள் வீட்டுக்குள்ளே வராதபடி நீர் பாதுகாத்த தயவுக்காய் நன்றி. வருகிற வருஷங்கள் இதிலும் மேலான அதம்மண்ணும் ஒன்று வரும். ஜனங்கள் தற்கொலைக்கு நேராக போய் எப்படி ஒரு கொள்ளை நோய் வாரிக்கொண்டதோ அதே போல தற்கொலை வாரிக்கொள்ளத்தக்கதாக மிகப்பெரிய பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி, தொடர்ச்சியாக யுத்தம் எல்லாம் வருவதற்கு வருகிற வருஷங்களிலே வரும். அப்படி வரும்போது அந்த வாதை எங்கள் வீடுகளுக்குள்ளே வராதபடி, எங்க வாசல்களுக்குள்ளே வராதபடி, வாசப்படியில் நின்று எங்கள் கதவை தட்டி கொண்டிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அந்த வாதையிலிருந்து எங்களை இம்மட்டும் பாதுகாத்தவர், இனிமேலும் பாதுகாத்துக் கொள்ள போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள், பாதுகாப்பு வருகிற நாட்களிலே நம்மையும் நம் கூடாரத்தையும் சுற்றிலும் இருக்க வேண்டும். நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்க விரும்புறவங்க இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வாதைகளில் ஒன்றும் இதுவரைக்கும் நீர் அணுகாமல் பார்த்ததற்காக நன்றி. இனிமேலும் அணுகாமல் பாதுகாக்க போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இழந்து போனவைகளை கொள்ளை பொருளாக பெற்றுக்கொள்ள போகிறதுக்காக நன்றி. எங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள் எங்களுக்கு முன்பாக கையெடுத்து நிற்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை சபித்தவர்கள் எங்களை பார்த்து ஆசீர்வதியும் என்று சொல்ல போற தயவுக்காக நன்றி. ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் மாத்திரமல்ல, எங்கள் அயலகத்தார், நண்பர்கள், உறவினர்களும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களை பயன்படுத்துவீராக. வருகிற வருஷம் ஒரு ஆத்தும அறுவடையின் வருஷமாக, அநேக ஜாதிகளை ஆதாயம் பண்ணுகிற வருஷமாக நீர் மாற்றி அமைக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.